தெரிஞ்சுக்க. ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் அன்னைக்கே எழுதி வச்சுட்டான். என்னன்னு? ஆம்பளை இப்படித்தான் இருக்கணும், பொம்பளை இப்படித்தான் இருக்கணும். 1000 குட்டிச்சவர் தாண்டுவேன் ஆம்பளை. ஆனா அவன் ஆம்பளை தான், அவனுக்கு பஞ்சாயத்து கிடையாது. நீங்க மட்டும் தான் தாண்டுவீங்களோ? நீ தாண்டுவியா? தாண்டுவோங்க. அது பைத்தியமே. ஏயா அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? ஏ பக்கி, நான் சொல்றேன் நீ சொல்லாத. அப்படி நான் சொல்ற விவரம் உனக்கு தெரியும். உன்னாலே தாண்ட முடியுது, என்ன தாண்ட முடியாதா? ஏய் நான் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் தாண்டறத சொல்லல. அப்புறம் 1000 குட்டிச்சவர் தாண்டறதுனா நான் 1000 பொம்பளைட்டு போயிட்டு வந்தாலும் ஆம்பளை தான். நீ தாண்டு வந்து அப்படி போறா? ஒண்ணே மாதிரி நினைச்சேனேயா? ஆளு சைஸ் பரியா? இதா இல்லையா? சைஸ் எல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. தாண்டாதான். சைஸ பத்தி பிரச்சனை கிடையாது. இப்போ நீ சின்னதா இருக்க, நான் பெருசா இருக்கேன். அதுக்கு அதான் பிரச்சனை நினைக்கிறியா? அப்படி அல்ல. இல்ல. அடுப்பு சின்ன அடுப்பு தான். நல்ல கவனமா கேளு. சின்ன அடுப்பு தான். சரி. 1/4 லிட்டர் காய்ச்சற பால் காய்ச்சற குண்டாச்சட்டி வச்சாலும் தாங்கும். தாங்கும். 2 படி அரிசி வைக்கிற சட்டியை வச்சாலும் தாங்கும். தாங்கும். 15 படி போட்டு பிரியாணின்ற சட்டியை வச்சாலும் தாங்கும். தாங்குங்க. அது மாதிரி உன் அடுப்பு சின்ன அடுப்பு தான். ஏய் இது பிரியாணி சட்டி. மை குத்துக்கு இழுத்து விடுவாங்க. சரி இப்போ உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லுவா. என்னங்க? கை யார் கை? என்னோட கை. மூக்கு யார் மூக்கு? என்னோட மூக்கு. சுண்டு வரலோடு போகுதா? போகுங்க. போகுமா? இந்த மோதிர வரல விடு. போகுமே. போகுமா? போகும். பாம்பு வரல விடு. போகுங்க. போகுமா? போகும். ஆள்காட்டி வரல விடு. அட போகுமியா? போகுமா? போகும். கட்ட வரல விடு. போகுங்க. போகுமா? அப்படித்தான். அப்படித்தானா? போகும். போகாமலாம் இருக்காது. நான் சொல்றது அவங்களுக்கு புரியும். சரி. உனக்கும் புரியும். ஆனா புரியாத மாதிரி நிப்ப நீ. ஏன்னா பொம்பளை பிள்ளை அப்படித்தான் நிக்கணும். புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நிக்கணும். அதுதான் பொம்பளை பிள்ளை. சத்தியமா புரியல. ஏன் தெரியுமா? காய்ச்சப்பட்ட பாலுக்குத்தான் சுவை அதிகம், கூச்சப்படுற பொம்பளைகிட்ட தான் சுகம் அதிகம்டான்னா. கட்டின புருஷனாவே இருந்தாலும் அப்படி கூப்பிட்டான்னா மழுப்பணும். சும்மா இருங்க, பிள்ளைய முடிச்சிருக்கு பேசாம. அது தூக்க மாத்திரை வாங்கி குடிச்சுடுறேன். நீ என் பிள்ளையில கொல்ல பார்க்கறியா நீ? அப்படி சொன்னாதான் அவனுக்கு கொஞ்சம் ஒரு வேகம் வரும். நம்மளும் அப்படின்னா அவன் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீ பேச லவக்குன்னு சாச்சி போட்ட மரமாட்ட படுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவனுக்கு மூடு வராது. என்னடா அப்படி ஆயிப்போச்சுன்னு பேசாம வந்துக்கிருவேன். எதையா பேசிக்கிட்டு இருக்க? பேசுறது உனக்கு புரியும், ஆனா புரியாத மாதிரி இருக்கணும். கள்ளி அதுதான் நடிப்பு. அப்படிதான் நடிக்கணும். அப்ப நான் நடிக்கிறேன்றியா நீ? அப்போ நிஜமா புரியலையா? தெரியலங்க. சொல்லித்தர நான் இருக்கேன். மேல வைக்காதயா? அப்ப கீழே வைக்கவா? ஏய் மேலே வைக்க கூடாதுன்ற. அட ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். எங்க வச்சாலும் பிடிக்காது. அப்படிதான் சொல்லாத. ஏன்? எங்க வச்சாலும் பிடிக்காமலாம் இருக்காது. பிடிக்காதியா? அதெல்லாம் சொல்றேன். எப்பவும் பிடிக்காதுன்னா நீ இப்படியே கிடக்க வேண்டியது. பரவாயில்ல இருந்துட்டு போற. உனக்கு என்ன வருத்தம்? அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியும். அதெல்லாம் என்ன தெரியும்? அதெல்லாம் எந்த பிள்ளை இப்படி சொல்றாளோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றாளோ அப்பதான் முதல் லவக்குன்னு யாராவது கூட்டிட்டு ஓடி போவா. அப்ப ரொம்ப சூதானமா தான் இருக்கணுமோ? அதெல்லாம் நான் பாத்திருக்கேன். முதல்ல உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை உனக்கு ஒரு பக்குவம் சொல்லி தரா. உனக்கு என்ன பக்குவம்? இப்ப ஒரு பொம்பளை பிள்ளைய பொண்ணு பார்க்க போறா. சரி. அது இந்த புள்ள நல்ல புள்ளையா கெட்ட புள்ளையான்னு எதை பார்த்து கண்டுபிடிப்பான்? நடக்கிற நடைமுறை, எதை வச்சு பேசுற பேச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அட நடக்கிற நடைமுறை பேசுறது அதெல்லாம் தெரியும். பொண்ணு பார்க்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. சரி. 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பொண்ணை கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளைய இந்த பிள்ளை ஒழுக்கமான பிள்ளையா, இந்த குடும்பத்துக்கு தகுந்த பிள்ளையா, இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்படி கண்டுபிடிப்பாங்க சொல்லு? எப்படி கண்டுபிடிப்பாங்க? நான் சொல்லவா? முதல்ல பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குத்து விளக்க வச்சு அந்த பிள்ளைய தூக்கி அந்த குத்து விளக்குல உட்கார வச்சு அப்புறம் என்ன கேள்வி கேட்கிறீங்க? குத்து விளக்கு அதல்லடா. அந்த குத்து விளக்க வச்சு இந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு குத்து விளக்கு ஏத்த சொல்லுவாங்க. இப்போ உன்னை குத்து விளக்கு ஏத்த சொன்னா நீ எப்படி ஏத்துவ? தீக்குச்சியை போத்தி தான் ஏத்துவாங்க. உலக அதிசயம் பாரு. தீக்குச்சி பச்சை ஏத்தாங்க. அதானே முதல்ல விளக்கேத்தணும்னா என்ன செய்யணும்? தீப்பந்தத்தை கொண்டு போய் ஏத்துவாங்க. விளக்கேத்தணும்னா முதல்ல என்ன செய்யணும்? என்ன வேணும்? திரி வேணும். என்ன வேணும்? விளக்கு வேணும். என்ன வேணும்? திரி வேணும். தீப்பெட்டி வேணும். ஒரு துணி வேணும். இதெல்லாம் இருக்கு. பத்த வைக்கிறேன். முதல்ல எப்படி பத்த வைப்ப? விளக்குல எண்ணெய் ஊத்தியாச்சு. திரி வச்சுட்டேன். இப்ப திரி வந்து எண்ணெயில முங்கிரும். பத்த வைக்கணும். அந்த எண்ணெயில முங்கின திரி பத்த வச்சுனா பிடிக்காது. அப்ப என்ன செய்யணும்? திரியை நசுக்கணும். நீ இருடா, பொம்பளை பிள்ளாவலா நீயாடா, பேசாம இருடா. நீ வேணா பாவடை கட்டி நின்றா வந்து முண்டப்பல என்ன செய்வ? திரிய மேலால இருக்குள்ள தலவுல அத லைட்டா நசுக்கி விடும். அப்படி நுனிய அப்படி நேச திருகணும். எப்படி? நுனிய லைட்டா திருகணும். சரி.
அப்படி திரிய விட்டுட்டு அப்புறம் பத்த வச்சோன்னே நல்லா பிடிக்கும். பிடிக்குமா? இப்ப நுனியை திருகுனில இந்த கையில எண்ணெய் ஆகி போச்சு. அந்த எண்ணெயை என்ன செய்வேன்? என்ன பண்ணுவோம்? துணியில தொடப்போம், இல்லாட்டி தலையில தேய்ப்போம். அதுலதான் தெரிஞ்சு போகும் உங்க லட்சணம். என்னயா? சில பிள்ளைகள் அவக்குன்னு எண்ணெயை தலையில தடவிடும். அப்படி தடவிட்டா அவ உடம்ப சுத்தவத்தமா வச்சுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போகும். சில பிள்ளைகள் அவக்குன்னு எண்ணெயை செவுத்துல தடவிடும். அப்படி தடவிட்டா அவ வீட்டை சுத்தவத்தமா வச்சுக்க மாட்டான்னு அதுல தெரிஞ்சிடும். சரி, நல்ல புத்திசாலி பிள்ளையா இருந்தா ஒரு பழைய துணி எடுத்து அதை தொடச்சி ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்த வைக்கணும். அதுலதான் அந்த பொம்பளை பிள்ளை வீட்டை எப்படி வச்சுக்கிருவா அப்படிங்கறத பொண்ணு பார்க்க வர்றவன் கண்டுபிடிப்பேன். தெரிஞ்சுக்க. சரி சரி, இப்ப மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. இந்த மாப்பிள்ளை பார்க்க போகும்போது யாரு போவா? பொண்ணு வீட்டுல இருந்து சொல்லு. யாரு போவா? பொண்ணோட அம்மாவா போவாங்க. அது முக்கியம் இல்ல. முக்கியமா யாரு போவா? முக்கியமா யாருப்பா போவா? ஆமா, பொண்ணோட இல்ல தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கான்ல, தம்பியோ, அவன் தான் போவான். ஏன் போவான்னா நம்ம தங்கச்சிக்கு அக்காளுக்கு இவன் சரியான மாப்பிள்ளையான்னு கண்டுபிடிக்கிறது அவன் தான் கண்டுபிடிப்பான். அது எப்படிங்க? எப்படி கண்டுபிடிப்பான்னா, மாப்பிள்ளைய பார்த்துட்டு காப்பி டீ எல்லாம் சாப்பிட்டு சைஸா மாப்பிள்ளை கூட்டு, மாப்பிள்ளை வாங்க கம்மாக்கரை பக்கம் போயிட்டு ரோம்பாங்க. எதுக்கு? எதுக்கு? வெளியே போறதுண்ணே. சொல்ற விஷயத்தை கேளு. அப்படி வெளியே போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பேச்சு கொடுப்பேன். மாப்பிள்ளை தீப்பிட்டி இருக்கா அப்படிம்பாங்க. தீப்பிட்டி இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டான்னா அவன் பீடி சீட்டு குடிக்கிற ஆம்பளைன்னு தெரிஞ்சு போகும். ஆனா இப்போ உள்ள கல்யாணம் போய் வச்சுக்கிட்டே இல்லைங்கிறேன், அது வேற பிரச்சனை. அப்படி சைஸா போயிட்டு ஆளுக்கு ஒரு கருவக்காட்டு தூர்ல உட்காருவாங்க குத்த வச்சு. அப்ப மாப்பிள்ளை எங்க குத்த வச்சு உட்கார்றானோ இந்த மச்சனங்காரன் அவனுக்கு எதுக்க போய் குத்த வச்சு உட்காருவான். பாக்கதா மேட்ரு இருக்கு. தங்கச்சிக்கு சரியா வருமா வராதா அப்படின்னு பாப்பேன். சரி, அப்படி உட்கார்ந்து மாப்பிள்ளைக்கார ஒண்ணுக்கு இருந்தான்னா நிலத்துல குழி பறிக்கணும் சர்ன்னு. இல்லனா அப்படி குழி பறிச்சுச்சுன்னா அவன் சுத்தமான ஆண்மகன். குழி பறிக்காம தொரன்னு ஒழுகுச்சுனாக்கா இந்த முண்டை வேற எங்கேயோ குழி பறிச்சிருக்கான். நம்ம அக்காளுக்கும் தங்கச்சிக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு அவன் அதை கண்டுபிடிச்சு போடுவான். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த காலத்துல பெண் பாக்கும் படலும் மாப்பிள்ளை பாக்கும் படலும் வச்சாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க. சரிங்க. இப்ப நீ பாக்குறியா இல்ல தெரிஞ்சுக்கிறியான்னு சொல்ல வர்றேன். ஒண்ணு வேணாம் சாமி. ஒண்ணு வேணாம்னா வேணாம், நாளைக்கு நீ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன். குழி வரைக்குதா இல்லையா? ஏ ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணினா முதல்ல அவனை முதல்ல ஒண்ணுக்கு இருக்க சொல்லி அன்னைக்கு தான் அங்கிட்டு காட்ட போட்டு போனாங்க. பறிச்சதுனாக்கா இப்ப பாத்ரூம்ல போறேன். என்ன சொல்றீங்க? முன்னாடியே போகணும். சரியா? போய் பார்த்து தெரிஞ்சுக்க. சின்ன பிள்ளையா இருக்க வா. உன்னை மேல கை வைக்கிற என்ற திருப்பி மேல கை வைக்கிற. அப்பா ரொம்ப தான் பிகு பண்ண தொடப்படான்னு. ஏன் தொடப்படாதோ? தொடக்கூடாது. அப்புறம் உன்னை அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கனே பேசாம தான் இருந்த. அட உன் நினைப்பு போட்டு உலக மூடு இருந்திருக்கு, இன்னைக்கு மூடு இல்ல. அப்ப எங்க பாட்டி இறந்ததுக்கு நீ தான் காரணமா? பாட்டி இங்க பாரு பா, இவரே அன்னைக்கு நாடகத்துக்கு வந்தப்ப பாட்டி மையம் கூட வந்தாங்களா? சரி, நான் என்னோட சால்வை குளிர்துன்னு சொல்லி நான் போட்டு தான் சால்வையை போத்திட்டு அவங்க படுத்துட்டாங்க. சரி, நான் வெளியில சால்வை மட்டும் தான கிடந்துச்சு. சால்வை மட்டும் தான். நான் சீனுக்கு வந்துட்டேன். இவர் உள்ள போனவர் நான் தான் படுத்துக்க நினைச்சு என்ன பண்ணாரோ தெரியல. கருமோனே கார்ச்சி துப்புது. இல்ல எனக்கு என்ன பண்ணா ஓன் ஜெய்ஸ் இப்படி இருக்கு. அங்க உங்க அம்மா மாத்து விரிச்ச துணி மாதிரி அங்க கிடக்குது. இதுல உங்க அம்மாச்சி என்ன ஜெய்சல் இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன். நான் போய் அதை என்ன செய்ய? அப்புறம் என்னங்க, பழைய துணியை போய் இந்த வம்புல கொலக்கேசனை பத்தி போச்சிருக்கா. சரி ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். கம் ஆன் டெல் மீ. நவபலோ இது செக்கா செவந்தவளோ இது தெக்க படுத்தவளோ எல்லாரும் வாங்கவளோ அது எனக்கு வரவளோ அலம்பலா எத்தனை பேருக்கு தட்டப்பட பாத்தியா எர்து போட்ட மண்ணே பாத்தியா கையில அடக்கமா அவளுக்கு நாமபாலயா. இந்த மாசத்துக்கு தகுந்த மாதிரி சீசன் வியாபாரம். ஆடி மாசம் நவாப்பழம் சூப்பரா இருக்கா. அந்த கொட்டை இருக்குமே உள்ள கூட. ஏய் பழம் இருந்தா கொட்டை இருக்கதா ஏன் செய்யும்? பழம் இருந்தா கொட்டை இருக்கா? பழம் இருந்தா கொட்டை இருக்குமா? ஏன் கொட்டை இல்லாத பழமே உலகத்துல இல்லையா? எங்க இருக்கு? சீதாப்பழத்துல கொட்டை இருக்கு. இருக்கு. பலாப்பழத்துல கொட்டை இருக்கு. இருக்கு. நவாப்பழத்துல கொட்டை இருக்கு. இருக்கு. இளந்த பழத்துல கொட்டை இருக்கு. இருக்கு. மாம்பழத்துல கொட்டை இருக்கு. இருக்கு. வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா? இருக்கே. குட்டி குட்டியா கருப்பா இருக்குமே. அது விதை. விதையாது. விதை கொட்டையாகாது, கொட்டை விதையாகாது. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டையாகலாம். விதை கொட்டையாகலாம். விதைக்கு வைக்கிற கொட்டை அதுன்னு அர்த்தம். ஆனா வாழைப்பழத்துல கொட்டை இல்லைன்னு இப்ப நான் தான் சொன்னேன். ஆமாங்க.
ஆனா இப்ப நானே சொல்றேன் 2 ஒட்டையோட வாழைப்பழம் இருக்கு. நீ பாத்திருக்கியா? இது என்ன நியாயம்? இப்பதான் சொல்றீங்க இல்லன்னு சொல்றீங்க, உடனே அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்குங்கறீங்க. அதான் பேச்சு. எங்கயா இருக்கு? 2 ஒட்டையோட வாழைப்பழம் இருக்கு. 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கா? எங்க இருக்கு? நீங்க அதுவா? ஏங்க ஒரு பச்சை பிள்ளைகிட்ட நீ எதையாவது நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. நான் ஆதாரம் இல்லாததை அறியற மேடையில பேச மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ எங்க இருக்கு பாக்குறியா? பார்க்கணும். காலையில என் கூட காரைக்குடி வா. எதுக்கு? ஒரு காட்டணுமா? ஏய் இவங்கள பார்க்க வேண்டாமா? ஹலோ, இப்ப திடீர்னு கேட்டா நான் எங்க இருந்து கொண்டு வர முடியும்? ஏங்க காரைக்குள்ள கொண்டு காமிக்கிறீங்களே, எங்க பேக்கில் வச்சிருந்தா காமிங்களே. அது பேக்கில் இருந்தாலே காட்டுவேன். சரி, ஃப்ரண்ட்ல இருந்தாலும் காமிங்க. அடே அந்த பேக்கில் இல்லை, கொண்டு வந்திருக்கு. அதாவது காரைக்குடியில கொப்பாத்தா கோயில் இருக்கா? ஆமா. கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி ஹலோ, இங்க இருந்து போய் காரைக்குடி கொப்பாட்ட கோயிலுக்கு பின்னாடி கொண்டு காமிக்கிறத எங்கனே காமிக்க வேண்டியதானே? நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சா பேசிருப்பேன். இருப்பா, அவர் ஏதோ முழுசா சொல்றாரு. கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி தமிழ் மருந்து கடை இருக்கு. சரி, அதுக்கு என்ன? அந்த தமிழ் மருந்து கடையில போய் கல்வாழை கொடுங்கன்னு கேளு. அது மருந்துக்கு பயன்படும். கல்வாழை அந்த வாழைப்பழத்தை உரிச்சின்னா அதை அப்படி பிச்சினாக்கா சீதாப்பழத்துக்குள்ள இருக்க கொட்டை மாதிரி 2 கொட்டை இருக்கும். நான் கொட்டை இல்லாத வாழைப்பழம் இருக்காதுன்னு சொன்னேன். இருக்குல்ல, இப்ப காய்ச்சிட்டேனா இருக்கு. நாளை காலையில் வா, உனக்கு நான் வாங்கி காட்டுறேன். இது வந்து ஆதாரப்பூர்வமா நான் சொல்ற விஷயத்த யாரு வேணாலும் போய் வாங்கி பாத்துக்கிறான். போய் கிடையாது. நீங்க வேற எதையாவது கற்பனை பண்ணி நினைச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பும் கிடையாது. நான் சொன்னது தமிழ் மருந்தில் உள்ள சமாச்சாரம். நீங்க வேற எதையும் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரியா? நான் எதுமே நினைக்கல. நவாப்பழம் விக்க வந்தா உங்க அம்மா. ஏய் நான் தாங்க விக்க வந்தேன். கோபப்படாத மாமா. என்ன மாப்ள இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? ஓ பார்ட்டியை நான் டச் பண்ண மாட்டேன். கை வைக்காதீங்க மாப்ள. ஐயோ நான் குலகேஸ்ல உள்ள போக தயாரா இல்ல. அப்ப அவர் மட்டும் அம்மா. அம்மா. அக்கினி சட்டி எடுக்க போறேன். ஆத்தால இறங்கல, அப்பத்தால இறங்கல. டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி தவி போனீங்கன்னா நான் தேடி பிடிச்சி வேலை பார்க்கறதே கஷ்டமா. அம்மா கோயிலா, ஏய் மகளே, சரி சரி இங்கே வா. ஐயா மகளே, அவர் சொல்ற மாதிரி ஆடு சரியா? ஆட்டு நீ இப்படியே தவி தவி அலங்காசம் பொட்டி ஏறி உட்கார போற. எனக்கு தோதா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறேன். ஐயா கை கொடுங்க. என்னடா அம்மா மாதிரியே பண்ற? என்னங்க இன்னும் போல போவர் இருக்கு? புத்தி பறக்க விடுவேன்ல. இதெல்லாம் பட்டம் காகிதம் மாதிரி நமக்கு. என்ன பரிமளம். சொல்லுங்க. பரிமளம்
உனக்கு இந்த பேர் வச்சது யாரு? ஏங்க அவங்க அப்பா அம்மா தான் வச்சிருப்பாங்க. இந்த பேருக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? அர்த்தமா? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. பரினா என்ன? குதிரை. வெரி குட், பரவாயில்ல, நீ கொஞ்சம் படிச்சிருக்க. ஏன்னா நிறைய பரியாக்கினார் சிவபெருமான், அப்படின்னா நிறைய குதிரையாக்கினார்னு அர்த்தம். அப்ப பரினா குதிரை, பரிமளம், மலம்னா சாணம், சாணம். அப்போ உன் பேர் குதிரைச்சாணி. இவனை கேட்டாங்களா பேருக்கு விளக்கம்? அப்படி வச்சிருக்காங்களே பேர்னு ஆச்சரியப்பட்டு கேட்டேன். ஐயோ ராமா, நான் உனக்கு கேட்கட்டா? என்னங்க? உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? இல்லை அப்படியா இருந்தா சொல்லுவாங்களா வெளியில? மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன், கன்ஃபியூஸ்ல உளறிட்டேன். மேரேஜ் ஆயிடுச்சா? என்னை பார்த்தா கல்யாணம் ஆன புள்ள மாதிரி இருக்கா? அப்படி இல்ல, அது என்ன கல்யாணம் தான் நேரம் தொங்கி இருக்கும். எது? கழுத்துல தாலி. மொட்டை மொட்டையா சொல்றாரு. மொட்டை மொட்டையா சொல்லாம மட்டும் மசரலி போட்டா சொல்லுவாங்க. இல்ல சந்தனம், இல்ல சந்தனத்தை தான் பூசித்தான் சொல்லுவாங்களா? இல்ல சொல்லுங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்னங்க உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? சரவணா உனக்கு? ஏங்க அப்படி கேக்குறீங்க? நான் உன்னை மனசார விரும்புறேன். விரும்புறீங்களா? நீ என்னை விரும்புறியா? இல்ல. ஐயோ வாய் கிழிஞ்சு போயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்க காதல, அப்புறமா பிடிச்சிருச்சுன்னா நான் சொல்றேன். என்ன நீ டெஸ்ட் பார்த்து தான் ஒத்துக்குற போல இருக்கு. ஆமா. இன்னைக்கு காதலை சொல்லுங்க, அப்புறம் பிடிச்சிருந்தா ஒத்துக்கிறோம்ன்ற. ஆமா. அப்புறம் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுங்க, அப்புறம் சரியா இருந்தா நான் குடும்பம் நடத்துவோம் சொல்லுவியா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஓஹோ, நீ அந்த மாதிரி பிள்ளையா பாத்திருக்கீங்க. டெஸ்ட் பார்க்கறதுனா இதுல பார்க்க கூடாது. மனசும் தான் சேரணும். சரி. அப்புறம் உடம்பு சேர்றத பத்தி பிரச்சனை இல்லை. பிடிச்சிருக்குங்க அப்படி சொல்லணும். சரி. என்ன பிடிச்சிருக்கு? பேயா பிடிச்சிருக்கு? இல்ல. உன்னை நான் எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி நினைச்சிருக்கீங்க? சொல்லட்டா? சொல்லுங்க. சொல்றேன். குங்குமப்பூவே, கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. குங்குமப்பூவே, கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே, கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. பொக்கிரி ராஜா, பொதுமை தாஜா, பொக்கிரி ராஜா, பொதுமை தாஜா, பொம்பளை கிட்ட அம்பமா வந்து அம்புகள் பண்ணாதே. தந்தனத்தானா சிங்குகள் பாடி பொம்புகள் பண்ணாதே. தந்தனத்தானா சிந்துகள் பாடி பொம்புகள் பண்ணாதே. நீ மந்திரத்தாலே மாங்காயிட்டானே பறிக்கை என்ன? மந்திரத்தாலே மாங்காயிட்டானே பறிக்கை என்ன? சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா? சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா? நீ பிடிச்சு பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா? பிடிச்சு பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா? குங்கும 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 குங்குமப்பூவே, கொஞ்சம் 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 புறாவே. சம்பரு பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே, சம்பரு பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே, என் மனங்கட்டு ஏற்றமும் பெற்று என்னவன் வந்தது? என் மனங்கட்டு ஏற்றமும் பெற்று என்னவன் வந்தது? குங்கும 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 குங்குமப்பூவே, கொஞ்சம் 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 புறாவே. சம்பர் பட்டும் தாவணி பட்டும் சம்மதப்பட்டுக்கணும். சம்பர் பட்டும் தாவணி பட்டும் சம்மதப்பட்டுக்கணும். தாளமும் கட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும். தாளமும் கட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும். குங்கும குங்கும